பருப்பு சாம்பார் தாங்க. இது சாதம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குட்டீஸ்க்கு லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க சமைச்சேன். அப்படி என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சாதம் செஞ்சு வச்சிருக்கிறேன். சாதம் வந்து கம்மியா தாங்க செஞ்சு வச்சிருக்கேன். நல்லா சுட சுட சாதங்க. காலையில வந்து சாதமே சாப்பிட்டுட்டாங்க, நல்லா கம்மியா இருக்கு. அடுத்ததா வந்து கீரை குழம்பு செஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்து பாலக்கீரை, இதுவே வந்து சிறுகீரையும் வந்து சேர்த்து கடைஞ்சி வச்சுக்கிறேங்க. பருப்பு போட்டு செய்யறது டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க. ரெசிபி வந்து வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து வீடியோவா எடுத்து போடுறேங்க. ரொம்ப அருமையான கீரை குழம்பு செஞ்சுட்டேன். அடுத்ததா வாங்க, இது வந்து சாம்பார் வச்சு வச்சிருக்கிறாங்க. பருப்பு சாம்பார் தாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தாங்க செய்ய போறோம். தோசைக்கு ஏத்த மாதிரி சாம்பார் வச்சுட்டேன். அடுத்ததா வந்து சட்னி. நம்ம வீட்டுல சட்னி இல்லைன்னா எப்படி, அதனால சட்னி செஞ்சு வச்சுட்டாங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த சட்னி. வேர்க்கடலை எல்லாம் போட்டு செய்யறது இது. அடுத்ததா வந்து ரசம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த ரசம் வந்து தக்காளி ரசங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. ரசம் செய்யற ஐடியாலே இல்லைங்க. கவி வந்து ரசம் தான் வேணும்னு சொல்லி கேட்டு அடம் பிடிச்சதுனால இன்னைக்கு சூப்பரா வந்து ரசமும் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க சிம்பிளான சமையல். உங்க வீட்டுல நீங்க என்னென்ன சமையல் சமைப்பீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க, இதுல வந்து என்ன குட்டீஸோட லஞ்சுக்கு பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீரை குழம்பு வந்து போட்டுக்கிறேங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து கீரை குழம்பு தான் கேட்டிருந்தாங்க, அதனால கீரை குழம்பு வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் கீரை குழம்பு தாங்க. கவி மட்டும் ரசம் கேட்டதுனால அவங்களுக்கு வந்து ரசம் தான் வைக்க போறேன். ரசம் வந்து ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. கொஞ்சம் தாங்க செஞ்ச ரசமே வந்து இவ்வளவுதாங்க. அவன் கொஞ்சமா சாப்பிட்டான், அவ்வளவுதாங்க. கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமா தாங்க செஞ்சிருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம், அது முன்னாடி எடுத்து வச்சிருந்த வீடியோ தாங்க உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். ஒரு வாரம் கழிச்சு இப்பதான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றேன். அடுத்ததான் 5 காலுக்கும் வந்து சாதம் போட்டு வச்சுக்கிறேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருமே சாதம் சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கும் வந்து சாதம் தாங்க போட்டு வைக்கிறேன். தோசை செய்யலாம்னு பார்த்தேன், டைம் இல்லப்பா. அதனால சாதம் வச்சாச்சு. இது வந்து சரண லாஸ்டா வந்து குட்டிஸோட பாக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. கம்மியா சாப்பிடுவோம். வச்சுக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. இப்போ வந்து குழம்பெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ கவினோட பாக்ஸ் வந்து ரசம் போட்டுருக்காங்க. ரசம் கம்மியா தான் செஞ்சிருந்தேன், அதனால அப்படியே போட்டு வச்சிடலாம். அவ்வளவுதான்ப்பா. சூப்பரா வந்து ரசம் போட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம், கீரை குழம்பு, பருப்பு குழம்பு, ரசம் செஞ்சு வச்சிருக்கிறேன், சட்னி செஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். ரொம்ப சூப்பரான லஞ்ச் தாங்க இது. ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய்ய சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் பார்க்கலாம். பாய்.